ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மேன்மை உண்டாவதாக. உபாகமம் 28வது அதிகாரம் வசனம் 1 இப்படியாய் சொல்லப்படுகிறது. கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் என்பதாய் சொல்லப்படுகிறது. அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய கட்டளைகளின்படி நாங்கள் நடக்கும் பொழுது, அவருடைய வசனத்தின்படி நாங்கள் செயல்படும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறதா இருக்கிறது. அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் தருகிற ஆசீர்வாதங்கள் நிரந்தரமான, மேன்மையான, சமாதானமான, உயர்வான ஆசீர்வாதமாயிருக்கிறது. கர்த்தரை பின்பற்றி கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையை தியானித்து வார்த்தையை பின்பற்றி நாங்கள் வாழும் பொழுது கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆசீர்வாதங்களுக்காய் நாங்கள் கர்த்தரை தேடும் பொழுது எங்களுடைய வாழ்க்கை தடுமாற்றமாகிறது. ஆசீர்வாதங்களுக்காய் நாங்கள் கர்த்தரை தேடுவோமானால் எங்களுடைய வாழ்க்கை சத்துருவால் வஞ்சிக்கப்படுகிறதாய் இருக்கிறது. சத்ருவானவனிடத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. அந்த ஆசீர்வாதங்களிலே ஜனங்கள் சிக்கிக்கொள்ளும் பொழுது ஜனங்களுடைய வாழ்க்கை அழிக்கப்படுகிறது. சத்ருவானவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிப்பானால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை துவக்கத்திலே மேன்மையாயிருக்கும், புகழ்ச்சியாயிருக்கும், சமாதானமாயிருக்கும், முடிவில் பரிதாபமாயிருக்கும். ஆனால் கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது எங்களுடைய சதா காலங்களிலும் நாங்கள் மேன்மையாயிருக்க முடியும். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் ஒரு மேன்மையை கொண்டு வருகிறதாயிருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலே நிறைவான சமாதானம், நிறைவான ஆறுதல், நிறைவான மேன்மை இருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தருடைய கற்பனைகள், கட்டளைகளின்படி நாங்கள் நடக்கும் பொழுது அவர் எங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். ஏற்ற காலத்திலே நான் உன்னை உயர்த்துவேன், என் கரங்களுக்குள் அடங்கி இரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவஜனமே, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏற்ற காலங்கள் இருக்கிறது. அந்த காலங்களை அறிந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் சத்ருவானவன் அந்த ஏற்ற காலங்களை அறியாமல் குறுக்கு வழிகளிலும் தீமையான பாதையிலும் ஜனங்களை நடத்தி ஆசீர்வாதம் என்ற பேரிலே ஒரு தீமையை காண்பித்து அவர்களை விழப்பண்ணுகிறவனாயிருக்கிறான். சத்ருவானவன் கர்த்தரை பின்பற்றுகிற ஜனங்களை வஞ்சிக்கிறவனாயிருக்கிறான். அன்பான தேவஜனமே, சத்ருவானுடைய வஞ்சிப்பை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். சத்ருவானவனை நீங்கள் இனங்காண வேண்டுமானால் கர்த்தரை பின்பற்றி முழுமையாய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வாரானால் சத்ருவானுடைய தந்திரங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய கிரியைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படும் பொழுது சத்ருவானுடைய நுகங்கள் அறுக்கப்படுகிறதாயிருக்கிறது. அப்படியானால் முழுமையாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையை பின்பற்றி வாழும் பொழுது ஏற்ற காலத்தில் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து
உங்களை பாதுகாப்பாராக. God bless you.